ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நம்ம எல்லாருமே இப்போ இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க, MBBS எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. நம்மளோட குழந்தைகள் அவங்கள சேர்க்கறதுக்காக இப்போ நம்ம காலேஜெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். எந்த காலேஜ் நல்ல காலேஜ், எப்படி சீட் வாங்குறது அப்படின்னு பற்றி நிறையா முன்னாள் இராணுவ வீரர்கள் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. அதில் மிக முக்கியமானது இந்த MBBS சீட், மருத்துவ படிப்பு. இப்போ இதில் வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ரொம்ப குறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டோம். இது சம்மந்தமாக நம்ம மதுரையை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் மரியாதைக்குரிய நம்மளோட அமாவாசை சார் வந்து அவங்க வந்து மேலே வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணி கவர்னர் சார் வரைக்கும் போய் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து இதை எப்படியா சரி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையா இல்லை எல்லா முன்னாள் இராணுவ வீரர்கள் பிரச்சனையா? வாங்க பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு குறிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு இல்லாட்டினாலும் உங்கள் நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். மருத்துவ படிப்பு, அதாவது MBBS BDS, இது வந்து ஒரு கனவு படிப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸர்வீஸ்மேன் சமுதாயத்தில் எக்ஸர்வீஸ்மேன் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு அவர் இங்கே வந்து தன் குழந்தைக்காகவே இருந்து குழந்தைய படிக்க வச்சு ஏதாவது எப்படியாவது இன்ஜினியராவோ டாக்டராவோ ஆக்குவோம் அப்படிங்கிற மனக்கோட்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆர்மியில் வேலை பார்த்ததால் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை 12th முடித்து நீட்டு கிளியர் பண்ணி கோட்டா வாங்க வரும்போது அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கோட்டா கிடைக்கிறதுல அவ்வளோ சிரமம் இருக்குது. குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 58 காலேஜ் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் சேர்ந்து இருக்குது. இப்போ இந்த காலேஜில் டோட்டலாக சீட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9500 சீட்டுக்கு மேலே இருக்குது மருத்துவ படிப்பு ஒரு வருஷத்துக்கு. ஆனால் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வெறும் 10 சீட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 சீட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 10 சீட்லேயும் இப்போ இந்த 10 சீட்டில் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற போகும்போது போரில் வீரமரணம் அடைஞ்சவங்க, அவங்க குழந்தைங்க, இவங்களுக்கு தான் இது கடந்த 6-7 வருஷமாக போய்கிட்டு இருக்கு. இந்த சீட்டை தயவு செஞ்சு உயர்த்தி கொடுங்க. ஏன்னா இந்த 10 சீட்டு பத்த மாட்டேங்குது. வீரமரணம் அடைஞ்ச குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போய் சேருது. அப்போ அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்பா இல்லாத குழந்தை நாட்டுக்காக அவங்க வந்து சேவை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதே மாதிரி உயிரோட நாட்டுக்காக வேலை பார்த்துட்டு உயிரோட வந்த முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகளும் மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 58 காலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு வச்சா கூட ஒரு 60 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ 10 சீட்டு கிடைக்கிற இடத்துல இன்னும் இந்த மாதிரி 6 மடங்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இதை பற்றி சென்ற வருடம் மாண்புமிகு அமைச்சர்கிட்டையும் நம்ம போய் லெட்டர் கொடுத்துருந்தோம். நம்ம டீம் உயர்திரு கண்ணன் சார் அவங்க டீம் அனைத்து சங்கங்கள் வந்து போய் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பேசலை. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. குறைஞ்சபட்சம் முன்னாள் இராணுவ வீரரோட குழந்தைகள் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா இந்த சீட்டை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பல நாள் கோரிக்கை. ஆனால் இதை பற்றி யாருமே எந்த அரசாங்கமும் செவிசாரிக்க மாட்டேன்றாங்க. இப்போ நம்மளுடைய அமாவாசை சார் அவங்க குழந்தைக்கு ரொம்ப எதிர்பார்த்து கிடைக்கும்னு எதிர்பார்த்து கடைசியில் அவங்க ப்ரியாரிட்டி 6 அப்படிங்கிறதால அவங்களோட சீனியாரிட்டி 14-15 வந்துருச்சு. அவங்க குழந்தைக்கு இப்போ கிடைக்கல. தன் குழந்தைக்கு கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, அடுத்து இந்த மாதிரி வேறு எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சார் வந்து நிறைய இடத்துல மனு போட்டு கோரிக்கை வச்சு நிறைய சங்க தலைவர்கிட்ட பேசி தனிப்பட்ட முறையில் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வெறும் வீடியோ பார்க்குறதோடு இருக்க போகிறீங்களா? இல்லை உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன புகார் மட்டும் தெரிவிங்க. இப்போ முதலமைச்சரோட தனிப்பிரிவு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொபைலில் அப்ளிகேஷன் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது மூலமாக புகார் தெளிவித்தாலும் சரி, இல்லை நீங்கள் மனுவாக எழுதி கடிதமாக போட்டாலும் சரி, இல்லை கலெக்டர் அவங்க மீட்டிங் நடக்கும்போது அங்கே மனுவாக கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, இல்லை கவர்னர் இருக்காங்க அவங்ககிட்ட ஆன்லைன் மூலமாக கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் இப்போ முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு 1100 அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட இந்த கோரிக்கையை வச்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்காதா? அவங்க வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, முன்னாள் இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு குழந்தைங்களோட படிப்பு ரொம்ப முக்கியங்கிறது. படிப்பு அந்த மருத்துவர் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு சீட்டு இன்க்ரீஸ் ஆகிடாதா? அதுக்காக தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாவது போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 1100 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் போடுங்க. இப்போ கம்ப்ளைண்ட் போட்டால் மட்டும் கிடச்சிருமான்னு கேட்காதீங்க. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் அதிகாரிகள் கவனத்துக்கு போகும், மேலே இருக்கிற உளவுத்துறை கவனத்துக்கு போகும், கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படிங்கிற கவனத்துக்கு போகும். அப்போ அழுத்தங்கள் வரும், அவங்க ரிப்ளை கொடுக்கணும், ரிப்ளை கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போடுங்க, அப்போ ரிப்ளை வரும்.
மனு கொடுங்க, ரிப்ளை வரும். அப்போ அதிகாரிகளுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரிய வரும். இப்போ 2026 தேர்தல் வரப்போகிறதுனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாவது போடுங்க. ப்ளஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் நானும் கம்ப்ளைண்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புங்க. நம்மளும் பார்ப்போம் எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி தான். இப்படி எல்லாருமே கோரிக்கை வச்சாங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் 60 முன்னாள் இராணுவ வீரரோட குழந்தைகள் மருத்துவர் ஆவாங்க. அவங்க இந்த நாட்டுக்கு அப்பா சேவை செஞ்ச மாதிரியே அவங்களும் சேவை செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இது என்னோட தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களோட பிரச்சனை. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கம்ப்ளைண்ட்டாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5000 கம்ப்ளைண்ட் 10,000 கம்ப்ளைண்ட் ஒரே விஷயத்தை நோக்கி வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க அதிகாரிகள் நாலேஜுக்கு போகும். இதை பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். இதான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.